ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் காலேஜ் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம போக போகிறது காலேஜ் ட்ரிப். சரி சொல்லுங்க. நாங்களாம் இப்போ எங்க போறோம்னா எங்க போறோம்? ஆனக்கட்டி போறோம். ஓகே. கோயம்புத்தூர்ல போறோம். காலேஜ் பஸ்ல போறோம். இங்க பாருங்க. பெருசாலாம் இங்க போல. பாருங்க. நிவேதா பயமா இருக்கு. நீல்கிரி பயோஸ்பியர் போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சிங்கிளா மாலை வேற போட்டுருக்கேன். இப்போதான் பஸ் கிளம்ப போகுது. அட்டண்டன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போகிறது. கூட உட்காந்துருக்கேன். நீல்கிரி பயோஸ்பியர் போகும். கரெக்டாக ஆனக்கட்டியில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம் அங்கே போய் எப்படி இருக்காங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுமோனா அங்கே போய் படிக்க வச்சிடக்கூடாது. நான் மொத்தம் ஆனக்கட்டி கிட்ட வந்தாச்சு. இந்த வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். நாங்க வந்து இறங்கிட்டோம். இடம் மொக்கையா இருக்கு ஆக்சுவலி. பாத்துக்கலாம். வனிதம் கட்டறோம். ஒரு vlog எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் கடைசியில் சொல்லிட்டாங்க ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணுவோம். எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க போறோன்னு தெரியல. ஆமாடா. எப்படா ஆரம்பிச்சு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன்டா. 3 வீடியோ? ஆமா. எனக்கு வரவே இல்லை. அனுப்பி வர்றேன். இங்க ட்ரக்கிங் கேவலமா இருக்கும்டா. ஏன்டா அப்படி சொல்லிட்டேன்? ஸ்நாக் புடிங்கிடும், உனக்கு தண்ணி தாக்கத்துல செத்து போயிடுவேன். அவ்வளோ மோசமா இருக்கும். ஐயோ. ஒரு 45 மினிட்ஸ் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. சரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. நாங்களும் போய் அப்படியே சின்ன பசங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சாச்சு. இதுதான் அந்த ப்ளே ஏரியா. எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. பேஸ் கேம்ப்க்கு ஏறி போயிட்டு இருக்கோம். அகலியெல்லாம் இருக்கு. யானைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. சரியா, நான் ஒரு டைமிங் சொல்லிடுவேன். எனக்கு அந்த டைம்குள்ள டின்னர் ரெடி ஆகணும். மெட்டீரியல்ஸ்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா we have planned for night walk and ஒரு வழியாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு டீயும் பிஸ்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 4 டீம். அதில் 2 டீம் வந்து நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பிரியாணி பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனை பேர் சேர்ந்து சமைக்கிறது அது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சமைக்கிறது இன்னும் என்ஜாய்மெண்ட் தான். அந்த டைமில் மற்ற டீம்ஸ்லாம் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நாங்கள் லாக் அண்ட் கீ, யூனோ கார்ட்ஸ், ரெட் லைட், க்ரீன் லைட் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் வாக் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே செம்ம எடுத்தாக இருந்துச்சு. சில மான் குட்டிங்கள்லாம் வேறு பார்த்தோம். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணுவாங்க. குக்கிங் டீம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. அதுக்கப்புறம் ட்ரக்கிங்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த வீடியோஸ் தான் இது. ட்ரக் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. போகிற வழி தான் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ட்ரக்கிங்கில் ஓரளவுக்கு வியூஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரோப் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிட்டோம். இப்போ சொல்ல போகிறோம், கேட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ ஜிப்லைன் ஏற போகிறோம். இது எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம். நானும் நிறைய டைம் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நாங்களாம் போகாத இடமே இல்லை. ஜிப்லைன் வந்து போறோம்னா லைக் பயந்துருவாங்க பார்த்து. இப்படி வச்சு எடுத்தாதான் போட முடியும். ஆனா ரொம்ப மேல தெரிய மாட்டேங்குது. வீடியோ நான் எடுத்தது காமிச்சிடுறேன்.
ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் திருப்பியும் 2-3 கேம் விளாண்டோம், டீம் பில்டிங் கேம்ஸ் மாதிரி. ஆனால் அது கேப்சர் பண்ண முடியல ஃபோன் இல்லாதனால. ஆக்சுவலாக ஃபோன் இல்லாதனால தான் இந்த ட்ரிப் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. எல்லோரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 10 ஸ்டே ட்ரெக்கிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. See you in next video. Bye.